கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலையும் கூட தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், நம்மை குறித்து அவர் கொண்டிருக்கிற நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளின் செய்தியை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பீர்கள். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 29ஆம் அதிகாரம் வசனம் 19. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் அங்கே கர்த்தரில் களி கூறுவார்கள் என்று வாசிக்கிறோம். மகிழ்வார்கள், களி கூறுவார்கள். அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளை எப்படி வைத்து அவர் சந்தோஷப்படணும், அழகு பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறார் அப்படின்னா, துக்கத்தோடு அல்ல, வேதனையோடு அல்ல, எப்பவும் கண்ணீரோடு கூட நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் அவர் விரும்புவதே இல்லை. அவர் எப்படி விரும்புகிறாரு? அவங்க மகிழணும், அவங்க களிகூறணும், களிகூர்ந்து மகிழ வேண்டும் என்று பல இடங்களில் ஆண்டவர் அதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாரை? சிறுமையானவர்களை, மனுஷரில் எளிமையானவர்களை. ஒருவேளை உங்களை எல்லாரும் அற்பமாக எண்ணலாம், உங்களை எல்லாரும் புறக்கணிச்சிடலாம், உங்களுக்கு மேலே பொறாமப்பட்டு உங்களுக்கு விரோதமாக எல்லாரும் எழும்பிடலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் ஆழமாக பதிச்சுக்கிடுங்க. தேவன் யாருடைய தேவன் அப்படின்னா, சிறுமைப்பட்ட ஜனங்களை காப்பாற்றுகிற தேவன், சிறுமையானவர்களை அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்க. தாவீது அப்படி தான் சொல்கிறார். அவங்க களிகூறணும்னு தேவன் விரும்புகிறாரு. தாவீது என்ன சொல்கிறாரு? சங்கீதம் 18 27ஆம் வசனத்திலே, சங்கீதம் 18 வசனம் 27. தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். தாவீது தேவன் யார், எப்படிப்பட்டவர்னு சொன்னார் அப்படின்னா, சிறுமைப்பட்ட ஜனத்தை காப்பாற்றுகிற தேவன். மேட்டிமையானவங்களை அவர் தாழ்த்துவாராம், சிறுமைப்பட்டவர்களை என்ன செய்வாராம்? அவர் காப்பாற்றுகிற தேவன். அதனால தான் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஒரு மனுஷன் சிறுமைப்படுத்தப்பட்டு வாழ்க்கையில் நொந்து மிக ஒரு நஷ்டப்பட்டு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கடந்து போகும் பொழுது அவர்களை குறித்து அக்கறை கொள்ளுகிறவர்கள், அவர்களுக்காய் ஜெபிக்கிறவர்கள், அவங்கள உற்சாகப்படுத்துகிறவங்க, அவங்கள ஊக்கப்படுத்துகிறவங்க, அவர்களை குறித்து தேவன் சொல்றார், சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். அவங்களுக்கு நம்ம பாரத்தோடு ஜெபிச்சோன்னா நமக்கு பிரச்சனை வரும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிப்பார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே தேவனுடைய வார்த்தையிலே அப்போ தாவீது சொல்கிறாரு, சிறுமைப்பட்டவர்களை காப்பாற்றுகிற விடுவிக்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவும் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க, எப்பொழுதும் வேதனையோடு இருக்கணும்னு நினைக்காதீங்க, எப்பொழுதும் கண்ணீரோடு இருக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஐயோ நம்முடைய வாழ்க்கையில் மாற்றமே இருக்காதா, என்னால் இந்த கடன் பாரங்களில் மூழ்கி போயிடுவோமா, ஐயோ நம்முடைய தொழில் நஷ்டமாக போயிடுச்சே, எல்லாமே ஏமாற்றி எடுத்துக்கிட்டாங்களே, இழந்து போயிட்டோமே. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ரெட்டிப்பாய் கொடுக்கிற தேவன். அவர் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற தாவீது ஒரு காலகட்டம் வரும் பொழுது அப்படி தான் அவன் காணப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அழுகிறதுக்கு பலனில்லாமல் போக மாட்டோம், அவன் அழுதான் என்று நாம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறான். அழுகிறதுக்கு பலனில்லாமல் போக மாட்டோம், அவன் அழுதான எவ்வளவு அழுதுருப்பான், எவ்வளவு கண்ணீரை அவன் பொழிந்திருப்பான். ஆனால் அதே அதிகாரத்தில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான், அவன் சத்துருக்களை மேற்கொண்டான், எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான், இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். திருப்பி கொண்டது மாத்திரம் அல்ல, அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்க அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார்னு பார்க்குறோம். அவன் ஒவ்வொரு மூப்பர்களுக்கும், யூதாவின் மூப்பர்கள் அவங்களுக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு அவன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதை பார்க்கிறோம்.
ஆகவே இந்த நாளில் நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அநேகருக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு எதுவாக நீங்கள் ஜெபிச்சா விடுதலை கிடைக்கும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னால் ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு போகிற பிள்ளைகளாக தேவன் உங்களை கட்டாயம் நிறுத்துவார். தாவீதுடைய வாழ்க்கையில் செயல்பட்ட ஆண்டவர். ஆகவே தான் அவன் சொல்கிறான், சங்கீதம் 40ஆம் சங்கீதத்திலே 17ஆம் வசனத்திலே, சங்கீதம் 40:17, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். நாம கூட பிரச்சனையான நேரத்தில் இப்படி தாவீது போல தான் நான் ஜெபிக்கணும். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு துணையாக இருந்து என்னை விடுவிப்பார். என் தேவனே தாமதியாதேயும், சீக்கிரம் வாங்க, வந்து எனக்கு விடுதலையை கொடுங்க என்று சொல்லி அங்கே தேவனுடைய ஒரு விடுதலையை ஏக்கத்தோடு கூட உரிமை பாராட்டி அவன் ஜெபிக்கிறான். அதில் விசுவாசம் இருக்குது, அதில் தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்கின்ற அறிவு இருக்குது. இன்றைக்கி அநேகர் ஏன் அழுதுகிட்டே இருக்கிறாங்க? ஏன் அவனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை? ஏன் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அற்புத விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியலை? பிரச்சனைகளில் ஏன் அவங்க அமிழ்ந்து மூழ்கி போயிடுறாங்க? ஏன் அவங்களால வெளியே வர முடியல? தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அவங்க அறியலை. அறிஞ்சிருந்தாங்கன்னா தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்களாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்போ திடன் கொள்வோம்? தேவனை அறிகிற அறிவு. எப்படிங்க தேவனை அறிகிற அறிவு? ஒரு வேதத்தை வாசித்தா தான் வரும். ஆளுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணால் தான் வரும். இந்த வேதத்தை வாசிக்கத்தான் இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த மெய்யான தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட விடுதலையை நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். தாவீது சொல்கிறாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், தேவரீர் என்மேல் நினைவாக இருக்கிறார். பாருங்கள், அநேக வேளைகளில் அநேகர் மறந்து போகிறாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 2 பேர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப், அரண்மனையில் வேலை செஞ்சவங்க. அந்த 2 பேரில் 2 பேருக்கும் ஒரே நாள் சொப்பனம் வருது. அந்த 2 பேருக்கும் சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொல்கிறான் யோசேப்பு. யோசேப்பு எங்கே இருக்கிறான்? சிறைச்சாலையில் தான் இருக்கிறான். அவனும் பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. இப்போ அதில் ஒருத்தனை சொல்கிறான், எப்பா நீ ராஜா உன்னை கொன்றுவார். இன்னொருத்தனை சொல்கிறான், ராஜா திரும்ப உனக்கு அந்த அரசாங்க வேலையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. அவன் சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஒருத்தன் இறந்து போய், ஒருத்தனை ராஜா கொன்னுட்டான். ஒருத்தனை திரும்பவும் அதே இடத்துல அவனுக்கு அரசாங்க வேலையில் நியமிக்கிறான், பானபாத்திரக்காரன். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த யோசேப்பு வேதனையோடு சொல்கிறான்ப்பா, நான் இந்த இடத்துல இப்படி ஜெயிலில் அடைபட்டுறதுக்கு நான் எந்த தப்பும் செய்யலை. ஆனால் என்னை இப்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க, பொய் குற்றம் சாட்டி என்னை சிறைச்சாலையில் அடைச்சிருக்கிறாங்க. ஒருவேளை நீ ராஜாவுக்கு அந்த வேலை கிடச்சி, ஏன்னா பானபாத்திர ராஜாவுக்கு ஜூஸு சூப்பு இந்த மாதிரி டைமுக்கு அவனுக்கு லிக்யூட் ஐட்டம் கொடுக்குறதெல்லாம் அவன் வேலை தான். அதை டேஸ்ட் பார்க்குறதும் அதில் எந்த பாதுகாப்பான எல்லா காரியங்களையும் கவனிக்கிறதும் அவனுடைய வேலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலையில் அவன் ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான். அவன் நினச்சான், என்னை நீ ராஜாட்ட ஞாபகப்படுத்தி ஏதாவது சந்தர்ப்பம் வரும்போது என்னை இங்கேருந்து வெளியே கொண்டு போயிருன்னு சொன்னான். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த பானபாத்திரக்காரன் போய் ராஜாக்கிட்ட அந்த அரசாங்க வேலையில் ஜாயின் பண்ணால் மறந்துட்டான். எத்தனை வருஷம்? 2 வருஷம் மறந்துட்டான். தான் வாழ்க்கையில் ஒருத்தன் தனக்கு சொப்பனத்துக்கு ஒரு அர்த்தம் சொன்னானே, நம்ம கலங்கி போய் மரண பயத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஆறுதலை சொன்னானே, மறந்துட்டாங்க ஐயா. அநேக வேளைகளில் அநேகர் நம்மளை மறந்துடுவாங்க. நாம் நினைப்போம் அவங்க நம்மளை ஞாபகம் வச்சுட்ருக்காங்க. உங்களை எங்கேயோ பார்த்தனே, எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்க, உங்கள் பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்க, ஐயோ சாரி நான் உங்களை மறந்துட்டேன். இப்படி நம்மளை சுற்றிலும் நம்மளை பார்த்து சொல்கிற அநேக வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். நாம் கூட நிறைவேற்ற அப்படி அநேக வேளைகளில் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் தேவனை குறித்து அவன் அறிந்திருக்கிறான். தேவன் யார் தெரியுமா? தேவன் என் மேலே நினைவாக இருக்கிற தேவன், அவர் என் மேலே அக்கறை உள்ள தேவன், என் மேலே கரிசனை உள்ள தேவன், என்னை மறவா இயேசுநாதா. மறப்பதில்லை. தாய் தன் பாலகனை மறப்பாளா? மறக்க மாட்டா. ஒருவேளை அந்த தாய் கூட மறந்துடலாம். நான் உன்னை மறப்பதில்லை.
என் மேலே மறக்கிறது மட்டும் இல்லை, அப்படி என்னையே நினச்சிட்டு இருக்கிறார். கஷ்டமான நேரத்தில் அப்படி நம்ம நினைக்கிறோமா? வேதனையான நேரத்தில் அப்படி நம்ம நினைக்கிறோமா? கர்த்தர் நம்மளையே நினச்சிட்டு இருக்கிறார் நம்ம நினைக்கிறோமா? இல்லைங்க. தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது, அவர் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறார். எவ்வளோ ஒரு ஆறுதலின் வார்த்தை, எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குற வார்த்தை, எவ்வளோ ஒரு நல்ல தேவன் இந்த தேவன் என்று அவரை நம்ம உறுதியாக பிடிச்சிக்கிடுவோமா? ஐயா, எல்லாராலையும் நான் மறக்கப்பட்டு போனவப்பா, எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி தான் இருந்துச்சு. அவன் சிறு வயசில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஒரு முறை அவங்க வீட்டுக்கு இவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு காட்டில் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஒரு முறை அந்த தேசத்திலேயே மிகப்பெரிய தீர்க்கதரிசி, ஊழியக்காரர், ஞான திருஷ்டிக்காரர் சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் வீட்டுக்கு வரார். அவர் வீட்டுக்கு வந்து அங்கே அந்த வீட்டில் நான் பலி செலுத்தி உன்னோட விருந்து சாப்பிட போகிறேன், உன் குடும்பத்தில் எல்லாரும் அங்கே இருக்கணும்னு சொல்லி அங்கே வாரார். ஆனால் பாருங்கள், அவன் அவருடைய தகப்பனாக ஈசாய் ஒரு நல்ல மனுஷன்தான், ஒரு பெயர் பெற்ற கனமுள்ள ஒரு மனுஷன்தான். ஆனால் கூட எல்லா பிள்ளைகளையும் கூட்டி வச்சுருந்தான். இராணுவத்தில் இருந்தவங்கள கூட வர வச்சு வீட்டில் கூட்டி வச்சுருந்தான். ஆனால் தாவீதை அவன் மறந்துட்டானே, தாவீதை கூப்பிடலையே. அதனால தான் தாவீது சொல்கிறான், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், தேவரீர் என்மேல் நினைவாயிருக்கு. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் தகப்பன் என்னை மறந்தாலும் என் தேவன் என்னை மறக்கலை, என் மேலே நினைவாக இருக்கிறார். அந்த தாவீது இங்கே வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தேவன் சாமுவேலை தாவீதுக்காக காத்திருக்க சொன்னார். ஆள் அனுப்பி அவர்கள் தாவீதை அழைத்தனுப்பினார்கள். தாவீது வர்றான். சாமுவேல் ஆண்டவர் சொல்ல, இவன் தான் இவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். அதனால தான் தாவீது சொல்கிறான், நான் மறக்கப்பட்டவன், நான் கைவிடப்பட்டவன், நான் அற்பமாக எண்ணப்பட்டவன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். அவர் நினைவாக இருக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, அவர் துணையாகவும் இருக்கிறாராம். பாருங்க, அந்த சங்கீதம் 40:17 அவர் துணையாக இருக்கிறார் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்போ துணை அப்படின்னா, அதே சங்கீதம் 46:1 தாவீது சொல்கிறாரு, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஆபத்து வரும்போது கர்த்தர் யார் பக்கம் நிற்பார்? உங்கள் பக்கம் தாங்க நிற்பார், நம்ம பக்கம் தான் நிற்பார். எப்படி இருப்பார்? அனுகூலமான துணையாக இருப்பார். நம்முடைய சத்துருக்களுக்கு சத்துருவாக அவர் நமக்கு அனுகூலமான துணையாக காணப்படுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது தேவ ஆவியானவர் சத்துருக்கு விரோதமாக நின்று நம்முடைய பட்சமாக, நம்முடைய பக்கமாக துணையாக நின்று அவர் கொடியேற்றுகிற தேவன். ஆகவே அருமையானவர்களே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் மறந்து போயிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் நம்பினவங்க உங்களை கைவிட்டுருக்கலாம், நீங்கள் நம்பினவங்க உங்களுக்கு விரோதமாக எதிரணியில் போய் நிற்கிறான். ஐயோ, இவனுமா தாவீது, அங்கே தாவீதை அவனுடைய மகனாகிய சொந்த மகன் அப்சலோம் கொல்றதுக்காக தேடுறான். அவன் ஓடுறான், உயிருக்கு பயந்து ஓடுறான். அவன் கூட அகித்தோப்பேலும் சேர்ந்துக்கிட்டான். அகித்தோப்பேல் யாரு? தாவீதுக்கு மிக நெருக்கமாக இருந்தான், நல்ல ஆலோசனைகளை சொன்னான். மிக முக்கியமான ஒரு பதவியில் தாவீது இந்த அகித்தோப்பேலை வச்சிருந்தான். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது அகித்தோப்பேல் யார் பக்கம் சேர்ந்துக்கிட்டான்? தாவீதை கொல்லுவதற்கு அவனுடைய மகனாகிய அப்சலோமோடு சேர்ந்துக்கிட்டான். அவன் சொல்கிறான், அகித்தோப்பேலும் அப்சலோமோடு சேர்ந்துருக்கிறாங்கிறத கேள்விப்பட்ட உடனே தாவீது வேதனையோடு சொல்கிறான், அவன் எனக்கு துணையாக இருப்பேன்னு நினச்சேனே, அவன் எனக்கு விரோதியா சத்ருவாலா இருந்திருக்கிறான். கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்று அவன் வேதனையோடு அங்கே அவன் குமுறுகிறத பார்க்குறோம். அநேகர் நமக்கு துணையாக இருப்பாங்கன்னு நினச்சவங்க கூட சந்தர்ப்பம் வரும்பொழுது விரோதமாக மாறுறாங்க இல்லையா? விரோதமாக மாறுறது மாத்திரம் இல்லை, சத்துருக்களை விட ஒருபடி மேலாக நமக்கு விரோதமாக கொந்தளிக்கிறத கூட பார்க்குறோம் இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மறந்து போயிடாதீங்க. ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், அனுகூலமான, உங்களுக்கு சப்போர்ட்டாக ஃபேவராக இருப்பாருங்க. உங்களுக்கு தாங்க அவர் ஃபேவராக செயல்படுவார், உங்களுக்காக தாங்க அவர் வைராக்கியமாக செயல்படுவார். அவர் ஃபேவராக, பார்த்தீங்களா? அனுகூலமான துணை. தேவன் இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தபோது அவருக்கு பேர் இம்மானுவேல் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு.
இம்மானுவேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம். இது எங்கே வாசிக்கிறோம்? மத்தேயு 1:23 வாசிக்கிறோம். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆகவே தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவருடைய ஊழியத்தெல்லாம் முடித்து சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் 40 நாள் வரைக்கும் காட்சி கொடுத்து என்ன செஞ்சார்? தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை அந்த பூமியில் நிறைவேற்றிட்டு அவர் கடந்து போகும்போது தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? நாம் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யாரு? இம்மானுவேல். மத்தேயு 1:23 அவருக்கு இம்மானுவேல்னு பெயரிடு. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இப்போ இங்கே நம்ம வாரோம். இங்கே வரும்போது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? அவர் தெளிவாக அந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது சொன்ன கடைசி வார்த்தை, நான் உங்களுடனே இருக்கிறேன். இம்மானுவேல். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ தேவன் நமக்கு துணையா இருக்கிறாருங்க. பயப்படாதீங்க. இம்மானுவேல் சொல்லிட்டே இருங்க. அவர் என் மேல நினைவா இருக்கிறார். அவர் எனக்கு துணையா இருக்கிறார். நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று அவர் விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க ஒருபோதும் மறந்து போயிடாதீங்க. மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே அவர் உங்கள் மேலே நினைவாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். அனுகூலமான துணை. இம்மானுவேல் உங்களோட கூட இருக்கிறார். அதனால பயப்படாதீங்க. ஏசாயா 41:10 என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உங்களோட இருக்கிற தேவன் இம்மானுவேல். அதனால பயப்படாதீங்க. ஏன் பயப்படக்கூடாது? அவர் என் இம்மானுவேலா இருக்கிறார். அதனால பயப்பட மாட்டேன். அப்போ ஒரு மனிதன் பயப்படுறான்னா தேவன் தன்னோட இல்லை, அதான் பயப்படுறான். அப்ப தேவன் தன்னோட இருக்கிறார். ஒரு நாள் என்ன அவர் கைவிட மாட்டார். ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், ஆனா அதெல்லாம் என்ன சரி செய்யறதுக்காக, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துறதுக்காக, இன்னும் என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காக, இன்னும் நான் தேவனுக்கென்று உண்மையா நிற்கேனா, வைராக்கியமா இருக்கேனா, அல்லது மறுதளிச்சு பின்வாங்கி போறேனான்னு சொல்லி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சோதிக்கிறதுக்காக ஆண்டவர் பிரச்சனைகளை கொண்டு வரலாம். ஒருவேளை நம்முடைய பாவத்து நிமித்தம் நமக்கு சிக்ஷையை கொடுத்து நம்மளை அடித்து நொறுக்கி சரிப்படுத்துறதுக்காக தேவன் பிரச்சனைகளை கொண்டு வரலாம். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு காரியத்தை மறந்து போயிடாதீங்க. உங்களை பட்சிக்கிறதுக்கு அல்ல, உங்களை சிக்ஷிப்பதனுடைய நோக்கம் உங்களை எடுத்து நிறுத்துவதற்கு தான், உங்களை உருவாக்குவதற்கு, ஊன்ற கட்டுவதற்கு தான். அதற்காகத்தான் அவர் இம்மானுவேலாக இருக்கிறார், உங்களை அழித்து போடுவதற்கு அல்ல. அதனால தான் நம்ம தீர்க்கதரிசி சொல்றார் எரேமியாவில், கர்த்தாவே என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உங்களுடைய கோபத்தினால் அல்ல, மட்டாய் தண்டி. என்னை அழிச்சு போடுற மாதிரி என்னை தண்டிச்சிடாதீங்க, என்னை மட்டாய் தண்டி. என்னுடைய பாவத்து நிமித்தம் எனக்கு அடி கொடுங்க, ஆனால் ஆண்டவரே என்னை மட்டாய் தண்டிங்க. ஆண்டவரே என்னை உருவாக்குகிறதுக்கு ஏதுவாக, ஆண்டவர் என்னை சிட்சித்து சேர்த்து கொள்வதற்கு ஏதுவாக. அப்போ தேவன் நம்மை தண்டிக்கிறார். ஆகவே அவர் இம்மானுவேலா இருக்கிறாருங்கிறத மறந்து போயிடாதீங்க. அவர் சிட்சிக்கும் போது நம்ம கூட தான் இருக்கிறார். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வரும்போது அவர் நம்ம கூட தான் இருக்கார், துணையாக தான் இருக்கிறார். ஆகவே பயப்படாதீங்க. நம்மளை உருவாக்குகிற தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்றால் நம்ம தைரியமாக இருப்போம். நம்ம தேவன் பட்சமாக விழுந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் தேவன் நம்மை கட்டுவார், தேவன் நம்மை உருவாக்குவார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், அவர் நம்ம மேலே நிறைவாக இருக்கிறாராம், அவர் நமக்கு துணையாக இருக்கிறாராம், அவர் நம்மை உருவாக்குவதற்காக
விடுவிக்கிற தேவன், என்னை விடுவிக்கிற, எனக்கு துணையும் என்னை விடுவிக்கிற தேவனுமா இருக்கிறார். என் தேவனே தாமதியாதையும் விடுவிக்கிற தேவன். அப்போ தேவன் பாருங்க, ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் ஆண்டவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவரை குறித்து என்ன போட்டிருக்கு பாருங்க. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்க்கிறாராம், ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தால் சேர்த்து தமது மடியிலே சுமக்கிற தேவன். சுமக்கிற தேவன். அடுத்து போட்டிருக்குது, கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். உங்களை எப்படி நடத்தணும் அப்படின்னு தேவன் அறிவார். ஒரு சர்ச்சில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேரும் 100 விதமாக இருப்பாங்க. அவங்களுக்கு 100 விதமான சுபாவங்கள் இருக்கும், 100 விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் நம்மளை மாதிரி தேவனை மற்றவங்களை நடத்த போகிறதில்ல. அவங்கள எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். கறவலாடுகளை எப்படி நடத்தணும் தெரியும். நசல் கொண்டதை எப்படி நடத்தணும் அவருக்கு தெரியும். காயம்பட்டதை அவர் காயங்கட்டுகிற தேவன் என்று அங்கே போட்டிருக்குதுப்பா. காயங்கட்டுகிற தேவன். எனக்கு அருமையானவர்களே, தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாருங்கிறத நாம் அறிஞ்சிருந்தோன்னா நம்ம உண்மையிலேயே அதிக சந்தோஷமாக இருப்போம். கறவலாடுகளை மெதுவாக நடத்தும். கறவலாடு அப்படின்னா பால் கறக்கிற ஆடு. பால் கறக்கிற ஆடு அது வேகமாக போக முடியாது. வேகமாக போனால் அது மூச்சு திணறி இறந்து போகும். ஆகவே கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஒரு முறை யாக்கோபு லாபானை விட்டு வெளியே வாரான். தன்னுடைய சொந்த ஊருக்கு போவோன்னு சொல்லி திரும்பி போகிறான். திரும்பி போகும்போது அவனுடைய சகோதரனாகிய ஏசா 400 பேரோட திரும்பி வாரான். அவனை எதிர்கொண்டு வாரான். அந்த 400 பேரோடு அவனை சந்திக்கிறதுக்கு எதிர்கொண்டு வாரான்னு அவனை பயப்படுறான். அவனுக்கு நிறைய காணிக்கைகள் வெகுமதிகள் எல்லாம் கொடுத்து எல்லாரும் போய் விழுந்து விழுந்து வணங்குறாங்க. அவன் ரொம்ப சந்தோஷம். ஏசா யாக்கோபை அழிக்கலை. அவன் செஞ்ச அநியாயத்துக்கு துரோகத்துக்கு ஏசா ரொம்ப ஒரு ஜென்யூனாக நடந்துக்கிட்டதை பார்க்குறோம். இப்போ சரி வா நம்ம சீக்கிரம் போவோன்னு சொல்லும்போது ஏசா சொல்கிறான், வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி. இல்லையா, 2 காரியம் இருக்குது. ஒன்று, என்னுடைய பிள்ளைகள். நம்ம இது எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போ, நான் சேயிருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். யாக்கோபு நல்ல ஒரு மேய்ப்பன். நல்ல ஒரு மேய்ப்பனுக்கு ஒரு அடையாளம். அவன் பாருங்க, ஆடுகளை எப்படி அவன் சுமக்கிறான்னு பாருங்க. தேவன் இந்த யாக்கோபு போல அவரும் கூட ஒரு மேய்ப்பன். அவர் மேய்ப்பனை போல மந்தையை மேய்ப்பாராம். எனக்கு அருமையானவர்களே, தகப்பனை போல இறங்குகிறவர், தகப்பனை போல சுமக்கிறவர், தகப்பனை போல அவர் அன்பு கூறுகிறவர். இங்கே பாருங்கள், மேய்ப்பனை போல நம்முடைய மந்தையை மேய்ப்பார். மேய்ப்பனை என்ன செய்கிறான்? ஐயா, ஒரு பக்கம் எனக்கு சின்ன பிள்ளைங்க வேகமாக நடக்க முடியாது, இன்னொரு பக்கம் என்னுடைய மந்தை வேகமாக விரட்டினா மந்தையெல்லாம் மாண்டு போயிடும். அப்போ அந்த மந்தையை குறித்து எவ்வளவு அக்கறை, பிள்ளைகளை குறித்து எவ்வளவு அக்கறை. ஏனென்றால் யாக்கோபுக்கு 2 மனைவிகள், எல்லாம் பிள்ளைங்க, வேலைக்காரிகள், அவங்க பிள்ளைகள், குடும்பங்கள், ஆடு மாடுகள் எல்லாம் இருக்குது. அவன் சொல்கிறான், பிள்ளைகளின் கால்நடைக்கு தக்கதாகவும் மந்தைகளின் கால்நடைக்கு தக்கதாகவும் அவைகளை மெதுவாய் நடத்தி கொண்டு வருகிறேன். துரிதமாக நடத்துகிற தேவன் அல்ல, வேகம் வேகம் வேகம்னு சொல்லி அர்ஜி பண்ணுற ஆண்டவர் அல்ல. அவர் அங்கே நான் வாசிக்கிறோம், மெதுவாய் நடத்துகிற தேவன். கறவலாடுகளை மெதுவாக நடத்துவார். ஆட்டுக்குட்டிகளை அவர் சுமக்கிற தேவன், தம்முடைய புயத்திலே சுமக்கிற தேவன். எனக்கு அருமையானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறாரு. நம்முடைய நிலைமை அறியாத தேவனா? நம்முடைய இருதயம் அவருக்கு தெரியும், நம்முடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய வேதனைகள் அவருக்கு தெரியும், நம்முடைய சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும், நம்முடைய பிரச்சனையின் ஆழங்கள் தெரியும், இதனுடைய பின் விளைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகவே நம்மளை பத்திரமா அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதற்கு ஏதுவாக செயல்படுகிற தேவனே ஒழிய நம்மை இடித்து போடுவதற்கு அல்ல,
ஊன்ற கட்டுவதற்காகவே செயல்படுதல். அவருடைய நோக்கம் என்ன? நமக்கு விடுதலை வேணும். விடுவித்து அதன் மூலமாக நாம் மகிழ்ந்து களி கூறுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். துரிதப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் இஷ்டம் போல நம்மளை இழுத்துட்டு போகிற தேவன் அல்ல. நம்மளை பார்ப்பார், நம்முடைய நிலைமைகளை பார்ப்பார். அதுக்கு தக்கதாக கரவலாடை எப்படி நடத்தணும், நசல் கொண்டதை எப்படி நடத்தணும், காயம்பட்டதை எப்படி காயம் கட்டணும், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் மிக அழகாக செய்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து எப்படி உங்களை வெளியே கொண்டு வரணும், உங்களுக்கு எப்படி விடுவிதலை கொடுக்க வேண்டும் அவருக்கு தெரியும். அவர்கள் தான் தாவீது சொல்கிறார், தேவரீர் எனக்கு துணை, என்னை விடுவிக்கிறவரமாக இருக்கிற. விடுவிப்பதின் மூலமாக தேவன் உங்களை மகிழ்ந்து கலிகூற பண்ணுகிற தேவன். விடுதலையை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களுடைய தலையை உயர்த்துகிற தேவன் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீங்க. அவர் இம்மானுவேல் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு எப்பொழுது உங்களை குறித்து நினைவாக இருக்கிறார். பாருங்க, சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷமா? சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் தாவீது சொல்றார். சங்கீதம் 4 வசனம் 7. சங்கீதம் 4 வசனம் 7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி. நல்ல விளைச்சல் வந்துட்டுனா விவசாயிக்கு சந்தோஷம் இல்லையா? நல்ல ஒரு மகசூல் அறுவடை வந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் தானியம் திராட்சரசம், அவங்க என்ன விதைச்சாங்களோ என்ன பிரயாசப்படாமல் அந்த பலன் கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம். மனுஷன் மகிழ்ச்சியாக இருப்பான். அவர்களை விட அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சங்கீதம் 4 வசனம் 7 தாவீது சொல்கிறார். அப்போ பணம் ஆஸ்தி ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் அதை விட அதிக சந்தோஷத்தை, பணம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை, ஆஸ்தி கொடுக்க முடியாத சந்தோஷத்தை, அதை விட அதிகமான சந்தோஷத்தை, பணம் கொடுக்கிற சந்தோஷத்தை விட திராட்சரசம் தானியம் ஆஸ்தி எல்லாம் பெருகியிருக்கிற காலத்தை விட அதை விட அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆம், ஆகவே தான் நாம் ஏசாயா 29 வாசித்தபடி அவர்கள் சிறுமையானவர்கள் கர்த்தரில் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள் களிகூறுவார்கள். மகிழ்ந்து களிகூறுகிற ஒரு சந்தோஷமான ஒரு நிலைக்கு மற்றவர்கள் பெற்ற ஆசீர்வாதத்தினால் அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்களோ அதை விட அதிக சந்தோஷத்தை உங்களுடைய இருதயத்தில் கொடுத்து அவர் உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவன். கர்த்தர் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். வேண்டிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் கண்ணீர் துக்கம் வேதனை எல்லாம் மாற்றி உடைய சந்தோஷம் உடைய சமாதானத்தில் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை அவர்களோடு இருந்து வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் நீங்கள் அநேக செய்திகளை அங்கே கேட்கலாம். கேளுங்கள். மற்றவர்களுக்கும் அந்த செய்திகளை கேட்பதற்கு ஏதுவாக மற்றவங்களுக்கும் நீங்கள் அதை அனுப்பி விடுங்க. நிச்சயமாக அதன் மூலமாக அவர்கள் தேவனுடைய ஆறுதலையும் விடுதலையும் சமாதானத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.